இவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா? பிஸ்னஸ் பார்ட்னருங்க. இந்த அக்கா பெங்காலில் பார்த்துக்குறாங்க. இந்த மாமா பீகாரில், இவர் யூபியில், இவர் மும்பையில், இவர் நம்ம தமிழ்நாட்டில். இவர் இப்போ தான் புதுசாக டெல்லியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோம். அவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். இது இட்லி, சைனீஸ் சாப்பாடு இல்ல. மாப்பிள்ள நீங்க தானே? வேற யாரா இருக்க முடியும்? பாருங்க, என் பாட்டி எனக்கு நிறைய விட்டு போயிருக்காங்க. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, மரியாதை. கல்யாணத்துக்கு அப்புறம் மரியாதையும் வந்துடும். ஹலோ, இது வரைக்கும் யாரும் மாப்பிள்ளனே முடிவாகல. நான் வேணா மாப்பிள்ளையா இருக்கேன், எனக்கு எந்த குறைச்சலும் இல்ல. நோ, நீ கொஞ்சம் கம்முன்னு உட்காரு. எங்க பிசினஸ் இவரதோட ரொம்ப பெருசு. நானே மாப்பிள்ளையா இருக்கேன். என்ன சொல்றீங்கப்பா? அப்பா அப்பா தீவாய் மூடு. இவனை நான் பீகார்ல மாப்பிள்ளை ஆக்கிக்கிறேன். ஆனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை நான் தான். யோ பெருசு, எல்லா கல்யாணத்தையும் உன் வீட்லயே நடத்தி வைப்பியா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? ஈயோட்டுறதுக்கா? யோ பங்காளி, போன தடவை வேற ஒருத்தன் கல்யாணத்துல நீ மாப்பிள்ளையா இருந்த. இப்போ உன் கடையே உன் பேர்ல இல்ல. உன்ன இரு 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 இரு, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா, இவரோட மேனேஜர் தான் மாப்பிள்ளையாவாரு. மாப்பிள்ளை தம்பியாவே இருக்கலாம். Absolutely right. அப்ப நான் என்ன தக்காளி தொக்கா? அதே தான் நானும் சொல்றேன். நான் ஏன் மாப்பிள்ளையா இருக்க கூடாது சொல்லுங்க? இவன் இல்ல, நான் தான் மாப்பிள்ளையாவேன். அதை எப்படி விடுவோம்? நான் தான் மாப்பிள்ளையாவேன். ஏய் இல்ல, நான் தான். வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க அங்கிள். கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு நம்மள் தானே. நீங்க நினைக்கிறீங்களா இந்த சண்டையில இவங்க மாப்பிள்ளை யாருன்னு முடிவு செஞ்சிருவாங்கன்னு? அப்போ பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? வாரிசு ஊழல்வாதிகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படும். மீண்டும் வேண்டும் மோடி. இம்முறை 400க்கு மேல்.